பனித்துளிகள் டிசம்பர் 13, 2024 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். கொஞ்ச கால எரிபொருள். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வெளிப்படுத்தல் 20:9. ஜூலை 2018 மெண்டோசினோ வளாகத்தில் ஏற்பட்ட தீ தான் கலிபோர்னியா வரலாற்றில் மிகப்பெரிய தீயாக கருதப்படுகிறது. இது கிளியார் ஏரியின் பெரிய பகுதியை சூழ்ந்து கொண்டது. 1000 ஆண்டுகளின் முடிவில் தேவன் தீர்ப்பை நிறைவேற்றும் போது அந்த நிகழ்வு முழு பூமியிலும் காட்டுத்தீ எரிவது போல் இருக்கும். தீமைக்கான இந்த முடிவு பாவத்திற்கான விளைவாக இருந்தாலும் துன்மார்க்கரின் தண்டனை என்றென்றும் தொடரும் என்றும் அவர்களும் ஒருவித நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்றும் கதை கட்டுகிறார்கள். அதற்கு பதிலாக தீயவர்கள் நெருப்பால் முற்றிலும் பட்சிக்கப்படுவதாக என்று விவரிக்கிறது வெளிப்படுத்தல் 20:9. வேதாகமத்தில் 3 வார்த்தைகள் நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவற்றில் எபிரேய ஷியோலும் கிரேக்க ஹேட்ஸும் ஆகிய 2ம் கல்லறையை சுட்டி காட்டுகின்றன. 3வது கிரேக்க கெஹன்னா, இது இன்னும் பள்ளத்தாக்கு. அங்கே துன்மார்க்க இஸ்ரவேலர்கள் தங்கள் குழந்தைகளை மோளேகுக்கு எரித்தார்கள். அந்த கொடூரமான பெற்றோர் தண்டிக்கப்படுவார்கள் என்று தேவன் உறுதியளித்தார். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை வெருட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள் என்று எரேமியா 7:33 சொல்லப்பட்டிருக்கிறது. கெஹன்னாவிற்கு எதிராக இயேசு எச்சரித்த போது அதற்கு இப்படிப்பட்ட மோசமான தொடர்பு இருந்தது. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று மத்தேயு 10:28 அவர் கூறுகிறார். ஆம், மிக மோசமான பாவிகளின் சரீரங்கள் கூட 1000 ஆண்டுகளின் முடிவில் அழிந்து நித்திய மரணத்தை அடைகின்றது. இன்றைய செயலில் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவித்த கடினமான தண்டனை எது? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு 2 பேதுரு 3:7, ஏசாயா 34:8, ஏசாயா 28:21 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.